வெல்கம் பேக் டு Minnatro. இந்த வீடியோல நம்ம வந்து msp430g2553 launchpad kit unboxing தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து மேனுவல் கொடுத்துருக்காங்க. மேனுவல் கூடவேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கனெக்டிங் ஒயர்ஸ், அதாவது அந்த கனெக்ட் பண்ணுற ஒயரும் கூடவே வந்து அந்த ஆடினோ மாதிரியே இருக்கக்கூட ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஆடினோவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூட என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கூட இன்னொரு ஐசியும் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த மைக்ரோ கண்ட்ரோலில் தான் சொல்கிறேன். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதோட ஆர்கிடெக்சர் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம், எப்படி இருக்குது என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ இந்த போர்டு வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரோக்ராமிங் பார்ட், இன்னொன்று வந்து அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பார்ட். மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம மேலே இருக்க பார்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது இல்லாமையும் ஆடினோ வச்சும் ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 20 பின்ஸ் இருக்குது. VCC கிரவுண்ட் அதெல்லாம் நார்மலான பின் தான். அதை தாண்டி பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இருக்கும். இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறது இல்லை. கூட வந்து பார்த்திங்கன்னா 2 போர்ட்டாக பிரிச்சுருக்காங்க இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில், P1 P2ன்ட்டு. ஆக்சுவலாக P1ல் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 பின்ஸ் இருக்கும். அதே மாதிரி P2லேயும் மொத்தம் 8 பின்ஸ் இருக்கும். 8 பின்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 0லேருந்து 7 வரைக்கும் இருக்கும், சரிங்களா? ஸோ போர்ட் 1 வந்து கம்ப்ளீட்டாக அனலாகையும் சப்போர்ட் பண்ணும், டிஜிட்டலையும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் போர்ட் 2 அப்படி கிடையாது, வெறும் வந்து டிஜிட்டல் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். இப்போ வந்து இதை கோட் பண்ணதுக்கு எந்த ஐடி யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எனர்ஜியை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜியை வந்து அப்படியே ஆடினோ ப்ரோக்ராமிங் அப்படி அதே மாதிரி தான் இருக்கும். இது இல்லாமல் CCSும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஸோ இப்போ வந்து நான் வந்து போர்டை வந்து லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து மொபைலில் வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியாது. ஸோ வெறும் லேப்டாப்பில் இருந்த PC அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஐடி ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் வந்து எக்ஸாம்பிள்ஸில் பேசிக்ஸில் பிளிங்க் வந்து ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணி பார்க்க போகிறேன், அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி வேணால் படித்து பார்த்துக்கலாம், அதே மாதிரி தான் இருக்கும். பின்ஸ் கொடுக்கும்போது மட்டும் P1_1 2 நீங்கள் எந்த பின்னில் கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி கொடுத்துக்கணும். மிச்சப்படி வேறு எதுவும் இருக்காது. நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ கோட் அப்லோட் பண்ணியாச்சு, பார்த்தீங்களா பிளிங்க் ஆகுதா? ஸோ அதிலே இருக்க இன்பிட் LED வந்து நம்ம பிளிங்க் பண்ண வைக்கிறோம். அதுக்கு என்ன டொனேட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா red_LED அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்ஸாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து இதை வச்சு நம்ம எப்படி ஒரு லைன் ஃபாலோவர் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் அட்வான்ஸான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸி, யூசர் ஃப்ரெண்ட்லியான ஐடி தான் இது. பட் ஆனால் இதுவே நீங்கள் CCS யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட ஆர்கிடெக்சரும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற சென்சர்ஸோட ஆர்கிடெக்சரும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும். அது எதில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எம்பெடட் Cல தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். இந்த வீடியோக்கு அவ்வளோதான். ஸோ டேக் கேர், பாய்.